ம் கருப்பசாமி தஞ்சாவூர். தஞ்சாவூர்ப்பா. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? தஞ்சாவூர். பொறுமையா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க, அப்படியே வாங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா போடுங்க. காலை கட்டு கொண்டாடுங்க, லைனா போடுங்க, காலை கட்டு கொண்டாடுங்க. பொறுமையா இருந்துக்கா போடலாம். காலத்தை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி வாழ்க்கையே இப்ப போராட்டமா இருக்குது. அதனால கருப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை. என்னடா வாழ்க்கை வாழ்றது, இது ஒரு வாழ்க்கையான அன்னன்னைக்கு மனசுல புழுங்கிட்டு இருக்கிற, யாருக்கிட்டையும் வெளியே சொல்லவும் முடியல, மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு மக்கமாரும் சொல் பேச்சு கேட்கல. உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லு உண்டா. அதனால கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடியும் வராதியா. அதே மாதிரி கருப்பசாமி ஒரு உயிர் சேதம் ஒன்று ஆயிருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி அதை எடுத்தும் கும்பிட மாட்டேங்கிறீங்க, ஒரு சொம்பு தண்ணியும் கொண்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் தொழிலை மாற்றி அமைச்சு ஒலிவத்து கொடுத்துறேன், உன்னுடைய புத்தியும் மாற்றுறேன், புரியுதா. ஆனால் கருப்பசாமி இங்கே ஒரு 60 நாளைக்கு முன்னே வரணும்னு திட்டமிட்ட, புரியுதா. ஆனால் உன்னால் வர முடியல. அதே மாதிரி பொருளாதாரமும் தடையாக இருக்குது, கொடுத்த இடத்துல நிற்கிது, வாழ்ந்த இடத்துல நிற்கிது. அதே மாதிரி உன்னுடைய அரசாணை அப்படின்னு பார்த்தாலும் அரசாணையும் கலை இல்லை, உன் குலதெய்வமும் கட்டுமனைக்கு வரலை, நான் மாற்றி அமைச்சு வழிவகுத்து தரேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் கருப்பசாமி நான் தித்தொழி பண்ணிடுறேன், புரியுதா. பொருளாதாரத்தையும் அமைச்சு கொடுத்துட்றேன், தொழிலும் மேம்படுத்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த சூழ்நிலை இருக்குது, அது நல்லபடியாக சரி பண்ணி தரேன், புரியுதா. எந்த ஒரு குளறுபில்லை சரி பண்ணி கொடுத்தா குடும்பத்தோட ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துறியா சத்தியம் ஒன்று. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத இந்த கருப்பை உத்தரவிட்டு நான் காக்கண்டா, இது சத்தியம். தொழில் அப்படின்னு பார்த்தாலும் விவசாயமும் சரியில்லாத இருக்கும். கருப்பசாமி உனக்கு அமைச்சும் தந்தேன், कितना अंडा आएगा खाना क्या मालूम नहीं, अंडा आएगा खाना कितना बोलो, 5 आएगा, कितना 5 नको, उसमें किधर लड़के लड़का किधर आएगा, 5 முட்டை சாப்பிட்டா எப்படியே புள்ள பிறக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். அதான் சொல்றேன், அதை கொஞ்சம் குறைச்சிக்க தான் ஆகும், இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது, புரியுதா. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத தீர்த்தறேன், புரியுதா. கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனை அப்படின்னு உன் கட்டுமனையில் ஆராய்ஞ்சாலும் இன்னைக்கு உன் கட்டுமனையும் சுத்தம் இல்லை, புரியுதா. மன நிறக்க இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் தெய்வம் வரமாட்டேங்குது, வீடு வசதி சுத்தம் இல்லையே. எப்போ பண்ணணும்,
அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர வகையை அமைச்சு தரேன். பிச்சு வைக்க மாட்டியா? கருப்பசாமி பெங்களூரா ஐடி சம்மந்தப்பட்டதா அப்படின்னு நான் கூப்பிட்றேன், போய் உட்காரு. சாப்பிடுங்க. ஹலோ ஹலோ. சரி. கருப்பசாமி பெண் வாரிசு தான் வராங்குது. பெண் பிள்ளை அமைச்சிடலாமா? கை நீட்டு. அஞ்சு அமாவாசை வரணும், புரியுதா? பாதி தலை கடவாயில வச்சிருக்கிற, அதை நல்லா போட்டு மெல்லு. நல்லா போட்டு மென்னு முழுங்கு. கசுகுதா? क्या तुम्हारा नाम क्या बोलो? छाया. क्या छाया? उधर छाया. क्या नाम बोलो आएगा. छाया उधर तमिल वाला छाया, हिंदी में छाया, कन्नड़ में छाया, तेलुगु में छाया. फोन अपन क्या फोन எல்லாம் சைலண்ட்ல போடுங்க. இந்த கசப்பையே எடுத்துக்க மாட்டேங்கிறீ, அப்புறம் எப்படி? கருப்பசாமி புத்தர் விட்டு 11 மாலை இடைக்கிட காசு போடுறியா? அடிச்சத்தியம் கை வைங்க. அப்படியா? கருப்பசாமி உத்தர் விட்டு 5 மாசத்துல புத்திர வாங்கி அமைச்சு தரேன், இது சத்தியம். வராங்க சார். ஆந்திராயா? உட்காருங்க. போன அடிப்படையில் போங்க. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? ஒரே குடும்பம், வேற வரையா? ஒரே குடும்பம். இன்னைக்கு உன் தொழில் அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் தொழில். உன்னுடைய தொழில் இரும்பு சம்பந்தப்பட்டது. இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் ஒன்றா முடிச்சிடலாமா? இல்லை தனித்தனியா ஏடு எடுக்கிறதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் நஷ்டத்துல தான் போய் முடியுது. அதனால கருப்பசாமி தேவையில்லாத இன்னைக்கு கொஞ்சம் கடனும் வெளியே கொடுத்துருக்கணுமே, கொடுத்து இன்னைக்கெல்லாம் தேவாதாவை கொஞ்சம் நிற்கிது. அதனால கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் என்னால் செய்ய முடியாத ஒரு மனச்சிக்கல் இருக்குது. கருப்பா நீ தான் எனக்கு வலியுறுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நல்லபடியாக வலியுறுத்து தரையா? இருந்தாலும் கருப்பசாமி உன் தொழில் அப்படின்னு பார்த்தா உன் தொழிலுக்கு கண் பார்வை தான் உனக்கு கமிச்சு விடுவியா? இன்னைக்கு போய் படுத்தால கை கால் உடம்பெல்லாம் வலி.
நீ காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்குன்னு நினைப்பேன், முடியாது. எழுந்திருக்குது 9 மணிக்கு தான். பல சோர்வு அப்படின்னு நிற்கிது. ஆனால் எந்த ஒரு சோர்வாக இருந்தாலும் கருப்பை நான் மாற்றி அமைக்கிறியா? இன்னைக்கு உன்னுடைய தொழில் செய்கிற இடத்துலையோ அது ஒரு மூளைக்குத்தல் வருதுயா கடை, மூளைக்குத்தல். அந்த இடத்துல வந்து ஒரு குத்தல் வர இடத்துல ஒரு விநாயகர் படுத்த மாட்டேன், இல்லையா ஒரு சூளத்தை அடி, புரியுதா? நல்லபடியாக வலியுறுத்து கொடுக்குறேன், வியாபாரத்தையும் சிறப்பாக அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையிலையும் கணவன் மணி அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் மன சங்கடத்தில் ஓடிட்டு இருக்கணும், புரியுதா? அதையும் நான் மாற்றி அமைச்சிட்றேன். நல்லபடியாக வலியுறுத்து தொழில் மேம்படுத்தி மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத தீர்த்தறையா. கல்வியில் சிறப்பாக வலியுறுத்துறேன். அதே மாதிரி அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வலியுறுத்து. நீ அழைச்ச குரலுக்கு நான் வெள்ளை குதிரை ஏறி உன் கட்டு மணிக்கும் நான் கூட நின்று எந்த ஒரு குறையும் இல்லாத இந்த கருப்பை கூட இருந்து காப்பாற்றுறேன். எந்த கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் எதா இருந்தாலும் நான் தீர்த்து இந்த வெற்றி மாலை உனக்கு போடுறியா. 51 ரூபா அடியா, வெற்றிகனி அடியா, எடியா என்னது? உன்னுடைய மக்களை பார்த்தேன், இங்கிட்டு வாதாயே. உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் தொழிலுங்கிறது நஷ்டம், மன வேதனையில் இருக்குது, சரியான தூக்கம் இல்லை, உடல் கெட்டு போகுது, புரியுதா? அதனால் கருப்பசாமி தலைக்கு மீறி கடனை நீ வாங்கி சுமந்துட்டு இருக்கிறியே. இங்கிட்டு கடனை கட்டுறது, இங்கிட்டு வாங்குற, இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கட்டுற, உன் பொழப்பு இப்படி ஆகிட்டு இருக்குது. கருப்பசாமி பொழைச்சா அப்படின்னு பார்த்தாலும் 4 பேர் மாதிரி பொழைக்கணும், இல்லைன்னா நம்ம பொழப்பு இருக்கக்கூடாதுன்னு மனசில் ஒரு வேதனையோடு நீ வந்திருக்கிற. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் பார்க்குறவங்களாம் நம்மளை கேவலமாக சிரிக்கிறாங்க, இன்னைக்கு முன்ன விட்டு பின்ன சிரிக்கிறாங்க, அவமானமாக இருக்குது. இன்னைக்கு விட்டு போனாலும் கேவலம் ஆயிரும். நாம் இந்த இடத்துல இது வரைக்கும் இருந்தோம், நல்லபடியாக பொழைச்சி காட்டணும் எதிர்க்கு முன்னால் அப்படின்னு மன வேதனையில் என் பிள்ளை மனசில் புலம்பிட்டு இருக்கிறதாயே. அதனால் உன் குறை அப்படின்னு பார்த்தாலும் நான் தீர்த்து கொடுத்துருந்தாயே. உன்னோட கஷ்டத்தையும் நான் போய்க்கிறேன், புரியுதா? கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனையை ஆராய்ஞ்ச, உன் கட்டுமனையிலேயே இன்னைக்கு உன் கால் மண்ணை எடுத்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்க, புரியுதா? உடலெல்லாம் இப்போ எரிச்சல் கொடுத்துட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன், நீ தூக்கமே அப்படின்னு பார்த்தாலும் 2 மணி 1 மணி ஆகுது, படுத்து தூங்க. மனக்கோளாறுல இருக்கிற அதை எந்த ஒரு மனக்கோளாறு தான் கருப்பை நான் மாற்றி அமைக்கிறதாயே. எந்த ஒரு கஷ்டம் இல்லாத கருப்பசாமி உன் குறைய தீர்த்து வலியுறுத்து கொடுத்துறேன். தைரியமா போ, நான் பார்த்துக்கிறதாயே. கருப்பசாமி நான் தான் சொல்கிறேன்ல, கால் மண்ணை எடுத்துட்டு இருக்காங்க. யார் எதாக இருந்தாலும் அதை நான் பொடி வைக்கிறேன். அதை தான் தாயே கால் மண்ணை எடுத்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். போ, இந்த கனியை கொண்டு போய் உன் கட்டுமனையில் தலவாசலில் ஒன்று கட்டிடு, தொழில் செய்கிற இடத்துல ஒன்று கட்டு. கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? நான் தான் என்ன சொன்னேன், நீ சொல்ல நீ சிரிக்காத. உனக்கு சிறப்பா அங்கிட்டு போற ஓட்டத்தை இங்கிட்டு நான் உன் பக்கம் திருப்பி விட்டுறேன், நான் திருப்பி விடுறேன், புரியுதா? வர்றவங்கிட்ட எதையோ ஒன்று சொல்லி, அவங்க வர்றவங்கிட்ட எதையோ ஒன்று சொல்லி அவங்க மனசை சங்கடப்படுத்துகிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். போ, யார் எது சிரித்தாலும் குருத்து மட்டை வந்து பழுத்து மட்டையை சிரிச்சிச்சான், நீ கீழே உழுவுன்னு. அந்த குருத்து மட்டை எவ்வளோ நாள் ஆக போகுது பழுக்க, அதுவும் கீழே தான் உழுவு போகுது, புரியுதா? போ, அந்த மாதிரி நினச்சிப்போ, நான் பார்த்துக்கிறேன். போ, அந்தாண்ட போகிற அங்கிட்டு ஓடுற குதிரை பாதையை இங்கிட்டு திருப்பி விட்றேன் உன் பக்கம். இப்போ நான் வழிவகுத்து கொடுத்துறேன், தைரியமாக பார்த்தாயே. சரி கருப்பசாமி விளக்கம் அப்படியா? புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கீங்களா? புதுக்கோட்டை கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி கருப்பசாமி விளக்கம். கருப்பசாமி கேரளாயா? கேரளா இருந்து வந்திருக்கீங்களா? கேரளாப்பா வராங்க சாமி. அவங்க உட்காருங்கண்ணா, வழி விடுங்கண்ணா. பாலக்காடா? பட்டாம்பி, அது எங்கிட்டு எந்த ஜில்லா? பாலக்காடு ஜில்லா. போய் தொட்டு கும்பிடு, படிக்கட்டு தொட்டு கும்பிட்டு. எந்த மலையாளத்தில் பறையதா தமிழில் பறையதா?
ரெண்டும் அறியுமா கேளு. മനസ്സിലായാ എന്താ எத்தனை குட்டி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. இன்னைக்கு உன் கட்டுமனையிலையா இன்னைக்கு 10 ரூபா பொருளாதாரங்கிறது இல்லை. புரியுதா? எல்லாம் பெரிய செலவு. புரியுதா கருப்பசாமி? இன்னைக்கு நான் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு இன்னைக்கு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கணவன் அப்படின்னு பார்த்தோம்னா கணவனால இன்னைக்கு 10 ரூபா வருமானம் கம்மியாயிருச்சே இல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு காதல் திருமணம் வருது. யாரு? உன் குடும்பத்தில் உள்பட்டது வருது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் எதுவுமே உன்னுடைய சொந்த பந்தம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கணும். உண்டா இல்லையா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு நான் எதா இருந்தாலும் கூலிக்கார குடும்பமா இருக்குது. இன்னைக்கு எனக்குன்னு உதவி பண்ண ஆள் இல்லை. இன்னைக்கு பார்த்தாலும் உன் கூட பிறந்த பொறுப்புன்னு பார்த்தாலும் 3 பேர் வரணுமே. எத்தனை பேர்? அதான் சொல்றேன், 3 பேர் வரணும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பெண் பிள்ளை தான் 6க்கே ஏதோ ஒரு உதவி அப்படின்னு உன் கட்டுமணிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ புகுந்த வீட்டுல யாரும் உனக்கு சப்போர்ட் இல்லை. புரியுதா? எப்படா உன்னை விரட்டணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. உனக்கு தொழிலும் சரியில்லை. இன்னைக்கு மக்களுக்கு கல்வி படிச்சு இன்னைக்கு வேலை வெட்டி இல்லை. அதான் வேலை வெட்டி இப்ப இருந்தாலும் இல்லை. கருப்பசாமி இன்னைக்கு இடம் விட்டு இடம் மாறி இருக்கணுமே. வீடு மாத்தனையா? அதான் சொல்றேன். இதுக்கு மேல கருப்பசாமி சிறப்பா உட்கார வச்சிடறேன். புரியுதா? நீ இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் 18ஆம் படி கருப்பசாமியை நீ அழைப்ப. யாரா? அதான் சொல்றேன். இருந்தாலும் கருப்பசாமி நான் உன் கட்டுமணிக்கும் நான் காவக்காரனா நிக்கிறேன். 1 வருஷம் நிக்கிற மலைக்கு போறது ஏன் போல? கருப்பசாமி நீ இதுக்கு மேல போயிட்டு வந்த வருஷத்துல புரியுதா? இந்த 18ஆம் படி கருப்பனும் கூட நிக்கிறேன். உன்னுடைய குறையும் தீக்கிறேன். உனக்குன்னு எத்தனையோ போட்டி பொறாம. புரியுதா? எத்தனையோ உன்னை முடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. உன் கட்டுமனையை சுத்தி குட்டிச்சாத்தானும் ஓட்டம் ஓடிச்சு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் கூடயே நிக்கிறேன். எந்த ஒரு குட்டிச்சாத்தனா இருந்தாலும் நான் விரட்டி அடிச்சிடறேன். உன்னுடைய குறையும் தீர்த்துறேன். 4 கால ஜீவன் ஒன்று இறந்துருக்கணும். இறந்துச்சா? இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு வர பாதிப்பு அதை ஏற்றுருச்சு. இதுக்கு மேலே உனக்கு எந்த குறையும் இல்லை. சிறப்பாக பேரும் புகழும் வர வலியுறுத்து நான் கருப்பசாமி காப்பாற்றேன். வேற என்ன கேட்குற? கருப்பசாமி அது எங்கேயும் போல 4 செவத்துக்குள்ளேயே தான் இருக்குது. வாழை தான் எடுத்துருக்கு. புரியுதா? என்ன பண்ணலாம்? எடுத்தால ஏதோ ஒரு சோதனை உண்டாக்கலாமா? சொந்தக்காரர் இல்லை, உன் கட்டுமனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஆளு தான் எடுத்துருக்குது. எந்த மனசுலாகவே இல்லை. நீங்க ஆளு அவட பைசா அவட தான் போய் என்ன சொல்லுது? சத்தியம் அடிக்குமே நான் எடுத்து இல்லையேன்னு. எப்படிது? வீட்டில் இருக்குது ஆயாலே எடுத்து இங்கிட்டு வச்சிருச்சு. எப்படி காணாது போகும்? நான் சேனம் நீ அதை விட்டுரு. நான் சோதனையை கொடுக்குறேன். நீ உன் கட்டுமனையில் அவங்ககிட்ட போய் நீ எதையும் கேட்காத. நான் சோதனை கொடுப்பேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடியாக இருந்தாலும் கருப்பசாமி திருத்தலி பண்ணிடு. சரி பண்ணிட்டு அங்கிட்டு இருக்கிற ஒரு கருப்பசாமிக்கு சூட ஏற்றிடுறியா? உன் வீட்டுக்கிட்டே ஒருத்தர் இருப்பாரு, அந்த கிருஷ்ணன் கோயிலை தாண்டி அந்தாண்ட. கருப்பசாமி இங்கிட்ட வந்துடுறியா? அதை எடுத்து கொடுத்துறேன். அது எவ்வளோ இருக்கு போகுது? உண்டியில் என்னத்த இருக்கு போகுது? ஒரு 4000 ரூபா வருது. நிறைய போட்டிருக்கிற. பாதியெல்லாம் உருவியாச்சு. சில்லற பைசா தான் இருக்கு. அதனால கருப்பசாமி எனக்கு எதுவும் வேணாம். 41 நாளில் காட்டி கொடுத்துறேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் கம்மியாக இருக்கும். கருப்பை நான் மாற்றி அனுப்பிச்சு நல்லபடியாக வலியுறுத்துவோம். பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில வந்துருக்கீங்களாப்பா? பாண்டிச்சேரிப்பா வரேன் சாமி. கருப்பசாமி யாருக்கு திருமண தடை அப்படின்னு கேட்க வந்துருக்குமே. யாருக்கு திருமண தடை? திருமணம் யாருக்கு தடையா இருக்குது? நான் சொல்றது
வேலை வாய்ப்பு கல்யாணம் திருமணம் தான். இது என்ன திருமணம்னா என்ன கல்யாணம்னா என்ன? அதான் திருமணம் தான். திருமண தடையையும் அதுதான் சொல்கிறேன். என்னப்பா நீ கல்யாணங்கிற நான் தான் திருமண தடைன்னு சொல்றேன். வேலைக்கு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்பசாமி வெளிநாட்டு வாய்ப்பு வந்திருக்கணுமே, வேலை வாய்ப்பு. கருப்பசாமி வெளிநாட்டு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் தொழில் அமைச்சிடலாமா? நீ என்ன அங்க போறியாங்கிற? தான் வெளிநாட்டுக்கு போகிறத சொல்லி அததான் நான் சொல்றேன். வெளிநாட்டு இப்ப நீ என்கிட்ட சொல்லியே சொல்ற, இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இப்போ ஃபஸ்ட்டு இப்பதான் வந்திருக்க. நான் தான் சொல்றேன்ல, வெளிநாட்டு வாய்ப்பு வருது. கருப்பசாமி அங்கிட்டு போய் 10 ரூபா சம்பாரிச்சு கை நிறைய வச்சுட்டு எடைக்கெட பொண்ணா பாத்துடலாமா? எப்படி? நீ அங்கிட்டு கேட்காதியா, நீ சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நல்ல இடமா அமைச்சிட்டு வரேன். கருப்பசாமி ஆனா இது உனக்கு தெரியுமா தெரியாதா? அது இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு சிறப்பா வலியுறுத்துறியா? மனசுல நினைச்ச வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் அது பாதியிலே புடிங்கிட்டு போயிடும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு வெளிநாட்டு வாய்ப்பை அமைச்சு தரையா, நல்லபடியா சிறப்பா வலியுறுத்தி கொடுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வராது. அதே மாதிரி கருப்பசாமி வெளிநாட்டு வாய்ப்பா இன்னைக்கு என்ன தொழில்? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதா? அதனால கருப்பசாமி கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தாலும் அந்த தொழிலை அமைச்சு சிறப்பா வலியுறுத்துறேன். எங்க போகலாம்? சவுதி போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, இல்லை அமெரிக்கா போகலாமா? எங்கிட்டு போகலாம்? ஆனால் இருந்தாலும் நீ இஷ்டப்படுறது சிங்கப்பூர் போயிட்டு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறிய? முருகன் கோயில். ஓ, முருகன் கோயில் இருக்கிறதுனால நீ அங்கிட்டு போற. என்ன பண்ணலாம்? ஏழு மாசம் மாமசு குறைச்சிக்கணும், புரியுதா? கோழிக்கறியில நிறைய சாப்பிட்ற, நல்லா கூடி. நீ இப்படி இஷ்டம் இல்லையா? உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன, நீ ஒரு பொட்டு கீழே விட மாட்டியா? நீ கீழே எதுவும் விடாதீங்க, கீழே எதுவும் துப்பாதீங்கம்மா. போட்டுக்கோ. நல்லா மென்று சாப்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளர் இல்லாத வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம், உட்டார உறவினர் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்தி கொடுக்குறேன். கருப்பசாமி திண்டுக்கல். திண்டுக்கல் பா, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? திண்டுக்கல்ப்பா. திண்டுக்கல்லையா? திண்டுக்கல். கருப்பசாமி 1, திண்டுக்கல்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 2, திண்டுக்கல்ப்பா. கருப்பசாமி 3. சரி, விளக்கம். கெஜல் நாயக்கம்பட்டி. கெஜல் நாயக்கம்பட்டியா? கஜல்நாயகப்பட்டிப்பா. கஜல்நாயகப்பட்டி இருந்து வந்திருக்கீங்களா? கஜல்நாயகப்பட்டி.
கெஜல் வாங்கி முடியா தொட்டு கும்பிடியா கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்து ஏய் இங்கிட்டு வந்தான் அழுதுகிட்டு வந்தான் என்னென்ன அழுதுகிட்டு வந்த உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாது இப்ப சிரிக்கிறான்டா திருப்பி அழுவு வச்சிருவேன் ஐயா நீ அழுவ மாட்ட செலவு நினைச்சு அழுவுவ ஆ? எனக்கு தெரியாது நீயே சொல்லு ஆ ஆ வேற என்ன சொன்னாங்க கருப்புசாமி நல்லபடியா பிள்ளை பெக்க வைக்கணும் போடா பூஜாரி என்ன சொன்னான் போடா நல்லபடியா இந்த கனியை கொண்டு போய் தலைவாணி அடியில் வைடா நல்லபடியா பிரசவம் ஆகும்னேன் நல்லபடியாச்சா அதான் அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமணங்கிறது உன் கட்டுமனை உன் வீட்டில் தாய்க்கோ தகப்பனுக்கோ யாருக்கும் தெரியாது நீ எங்கிட்ட வேலையில் இருந்த ஒசூரில் இருந்த என் புள்ள ஒசூரில் வேலை செய்கிறான்னு தான் எங்களுக்கு தெரியும் கருப்புசாமி நான் 7 எடுத்து புட்டு வச்சேன் தாய் தகப்பன்கிட்ட சொல்ல கூட பிறந்த சகோதரிகிட்ட சொன்னேன் அவன் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு பிள்ளைய மனசில் நினச்சிட்டு இருக்கிறான்னு அதையே திருமணம் அமைச்சு தருவேன் ஆனால் பேஷன் அப்படின்னு பார்த்தாலும் ஏறுவான் ஏறினாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தனா அதே மாதிரி கருப்புசாமி குழந்தை பாக்கி இல்லைன்னா நான் அமைச்சு கொடுப்பேன் கடைசியாக வந்து அதுதான் கருப்பா நீ தானே என்னை காப்பாற்றணும் இப்போ சிரிக்கிறான் அன்னைக்கு இங்கிட்ட அழுதான் பூச்சேரிக்கு முன்னால் அழுதான் ஏதோ ஆகக்கூடாது நீ தாண்டாண்ண இப்போ சிரிக்கிறியே பண்ணி கொடுத்தா சீக்கிரம் உன் புள்ள இன்னும் 10 வருஷம் அவன் எழுந்திரிச்சு நடக்கா இல்ல கூட்டு வருவோம்ல கூட்டு வருவோம்ல அப்ப அவங்க கையில கொடுக்குறேன் அவன் எப்படி பாட்டில் பிடிப்பா பிறந்த குழந்தைக்கு எரியா கொடுக்குற நீ கூட கருப்புசாமி போடா நல்லபடியா பிரசவத்தை அமைச்சு தரேன் இந்த கனியை கொண்டு போடா சுக பிரசவமா ஆகும்னேன் சுகமா ஆயிடுச்சு யாரும் 10 ரூபா பிடுங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டானே அதான் வெளியே கொண்டு வந்தேன் உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்புசாமி தொழில் சிறப்பாக நான் வலியுறுத்துறேன் புரியுதா எதுக்கு அஞ்சாத புரியுதா எல்லா இடத்துக்கும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் உன் கட்டுமணிக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கடைக்கால் அப்படின்னு முற்று போட்டாலும் என்னை நினச்சி போட்டு என் மண்ணை மேய்ச்ச வரைக்கும் உனக்கு எந்த குறை உண்டா இன்னைக்கு என் மண்ணை மேய்ச்ச வரைக்கும் உன் வகை வகையாக வளர்ந்துக்கிட்டு தான் போகுது புரியுதா எந்த ஒரு குறையும் இல்லாத நம்ம மாளிகை வர கருப்புசாமி உத்தரவிட்டு உன் கூட நிற்கிறேன் உன்னுடைய கஷ்ட நஷ்டமோ அப்படின்னு பார்த்தாலும் போய்க்கிறேன் எந்த ஒரு கரும வினை அப்படின்னு பார்த்தாலும் நான் தீர்த்து கொடுத்துறியா வேற என்ன கேட்குற இப்போதானே பிள்ளை பிறந்திருக்கு ஒவ்வொன்றா தான் முடிஞ்சு தரும் உடனே கோரிக்கை இருந்தாலும் இப்போ ஒவ்வொன்றா நல்லா நடந்துட்டு இருக்கே இல்லையா உன் தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னா ஆண் ஒரு வருஷம் அமைச்சு கொடுத்தேன் உனக்கு திருமணம் இல்லாத இருந்தது அமைச்சு கொடுத்தேன் உனக்கு புத்திர வகையுமே அமைச்சு கொடுத்துருக்கேன் கருப்புசாமி அதுக்கு மேலே உனக்கு இல்லடம் அப்படின்னு பார்த்தோன்னா அமைச்சு சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்தேன் விட்டு இந்த வர்ற ஆடி இல்லாத அடுத்த ஆடிக்குள்ள உனக்கு என்ன உட்காரத்துக்கு ஒரு இடத்த அமைச்சு தண்டா இது சத்தியண்டா தானா அவன் கையெழுத்து போட்டு போகணும் நான் பார்த்துக்கிறேன் கல்ட்டியா கருப்புசாமி தெங்கினி கோட்டா பா பூமி பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தியா நீயும் பூமி பிரச்சனை உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளனை கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்கு ஒரு இடம் ஒன்று அமைச்சு தரணும்
இடம் அமைச்சு தரணும். கருப்புசாமி உத்தரவிட்டு போயா, நான் உனக்கு அதை அமைச்சு தரேன். கிரையம் பண்ணிட்டியா? அவன் கொடுக்க மாட்டான் தானே. அவன் எப்படி கையெழுத்து போட்டான் வந்து கருப்புசாமி. ஆனா மனசலிக்காத மனசார மன உருகி இன்னைக்கு என் மண்ணை மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். கருப்புசாமி இத்தனை மாசத்துல இந்த தேதிக்குள்ள அதை நான் முடிச்சு தரேன். அதை கிரையம் பண்ணிட்டேன். இருந்தாலும் கருப்புசாமி இன்னும் ஒரு பக்கம் இருக்குது, மேற்கால கொஞ்சம் இருக்குது. அதையும் முடிச்சு கொடுத்தா அப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்றேன். கருப்புசாமி இன்னொரு 12 மாசம் பொறுமையா இருக்கு. புரியுதா? இப்போ உங்ககிட்டயும் பொருளாதாரம் இல்லையே. கருப்புசாமி உத்தரவிட்டு ஏதோ ஒரு ரூபத்துல உனக்குன்னு பணம் காசை அமைச்சு தரேன். ஆனா திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு வருது. அதான் சொல்றேன், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு வருது. கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா அதை அமைச்சு தரேன். 15 மாசத்துல அதை உனக்குன்னு வலியுறுத்துறேன். உன்னோட கஷ்டத்தை தீர்த்து தித்தலி பண்ணிடுறேன். இது சத்தியம். எத்தனையோ கஷ்டம்னாலும் உன் கஷ்டத்தை தீர்த்துட்டு இருந்தான் அவன். இன்னைக்கு அவனும் அங்க விட்டு போயிட்டான், உலகத்தை விட்டு போயிட்டான். சொல்வாக்கும் மெய்யா இருந்தது கருப்புசாமி. இப்ப அவனும் அந்த இடத்துல ஆத்மா நடமாடுது. யாரும் அவனை கண்டுக்க ஆள் இல்ல. புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைபாடு அப்படின்னு பார்த்தாலும் நான் தீர்த்தேன். உன்னுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் தீர முடியாத இருக்குது தாயே. அது எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் இந்த மாளிகை வர செங்கலி கருப்பேன் நான் தீர்த்து கொடுத்துறேன். புரியுதா? எந்த ஒரு மனச்சங்கட்டம் இல்லாத நான் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு யாரு அங்க இடைக்கிட காசு போடுறேன்னு வேண்டுதல் வச்சது. இடைக்கிட நான் அந்த வீடு வாங்குறது சத்தியம் பண்ண சாமி 1 லட்சம் கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு மருந்து குடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். இன்னும் 10,000 கொடுத்தேன் வாங்கிட்டு சாமி. சரி மட்டும் சாமி என்ன பண்ணி என் புள்ள யாரே போய் பிடிக்கிறாங்க. இது முன்னே சொல்லிடக்கூடாதா, 50,000 கூடாதா அப்படின்னு வாங்கி சொல்லி. ஆனா அதுக்குள்ள கட்டுமனை அப்படின்னு பார்த்தா அந்த பூச்சாரி குடும்பத்திலேயே மன சங்கட்டம், மன போராட்டம். 7 பேர் உயிர் இழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த புடிகாசால 7 பேர் உயிர் இழந்துட்டாங்க. அதனால அவரும் மன உடைச்சல இன்னைக்கு ஆத்மாச்சு சாந்தி அடைஞ்சிருச்சு. அவரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. யாரும் விளக்கு கூட இப்போ ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் இந்த இடத்துல நான் உட்காந்து இருக்கிறேன். இருந்தாலும் நான் தீர்த்துறேன். உன்னுடைய மன சங்கட்டம் அப்படின்னு பார்த்தாலும் பல போட்டியில் இருக்கிறாங்க தாயே. யார் எந்த போட்டியில் இருந்தாலும் இந்த தவப்பை நான் இருக்கிறேன். எந்த ஒரு மன சங்கட்டமும் வராது. புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணிக்கு இந்த 1 வாரமா காலம் சுத்திட்டு இருக்குது. கூட்ட சுத்தி நான் தான் நான் சொல்றேன். உங்க அட்டுமனை சுத்தி காகமா சுத்திட்டு இருக்குது. இந்த கருப்புசாமி நான் தான் சுத்திட்டு இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத உன்னுடைய கடனை காய்ச்சி கட்டி உன் மக்களை ஒன்றுபடுத்தி தொழில் மேம்படுத்தி, புரியுதா? எந்த ஒரு கருமாவா இருந்தாலும் விட்ட குறை தொட்டு குறையா இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்புசாமி எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, புரியுதா? எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கும் பெருமனை இல்லாத வலிவத்து நீ அழைச்ச குரலுக்கு உங்க அட்டுமனைக்கு நான் வெள்ளக்குதிரை ஏறி ஓடோடி வந்து சுருட்டு வாசனையோட வெட்டருவாவோட பீச்சருவாவோட உன் கூட நின்று நான் வழிகாட்டி வலிவத்து கொடுக்குறேன். கருப்புசாமி நான் வர வைக்கிறேன். இப்படிதானே வந்திருக்கிறேன். கருப்புசாமி இன்னொரு 4 மாசத்துல உங்க அட்டுமனைக்கு வர வச்சேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து தித்தலை பண்ணி இந்த மாளிகை ஒரு கருப்பை ஒன்றுபடுத்துறேன். இது சத்தியம். அது நீ எதாவது உன்னை கேளு. உனக்குன்னு உண்டான சொத்து இருக்கு. ஏதோ விரட்டி அங்கிட்டு இருந்து துரத்தலாம். இருக்கிறத நாம வாங்கிக்கலாம். அதான் சொல்றேன். இன்னைக்கு பல போராட்டத்தில் இருக்குது. இப்பயும் அங்கிட்டு வேற ஆள் வந்தாலும் விடமாட்டாங்க. நீ இங்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இருக்கிறது பெங்களூர், ஆனா பூர்வீகம் ஆந்திரா. அதான் சொல்றேன். இருந்தாலும் கருப்புசாமி அந்த ராஜுங்கிறவன் கொஞ்சம் என் பிள்ளைய தொந்தரவு கொடுத்துருக்கான். கருப்புசாமி யார் எதை தொந்தரவு கொடுத்தாலும் கருப்பை நான் போடுறது. உனக்கு எந்த ஒரு குளறுபடி வராது. உன் மக்கமா இருக்க கல்வியில சிறப்பா அமைச்சு தரேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்தரேன். வேலை
கருப்பசாமி அமைச்சு தரேன். ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்தா அதிகப்படுத்தி இருக்கிறேன். வாய்ப்பு வந்தது, வாய்ப்பு வந்தது, அவங்க புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு மாற்றி அமைச்சிடலாம். அதான் சொல்ல, இன்னைக்கு பார்த்தா கண் பார்வையால என் பிள்ளை நம்ம சிரமம் போட்டு. புரியுதா? கருப்பசாமி மாற்றி அமைச்சிடலாம். எந்த ஒரு குளறுபடியும் வராது. அமாவாசை வேண்டாம் இங்கிட்ட என் மண்ணம் வச்சுருப்போம். கருப்பசாமி நீ அப்ளை பண்ணு, இந்த தவப்பை நான் அமைச்சு கொடுத்தேன், தாராளமா போலாயா. புரியுதா? நீ எங்கிட்ட ஓ, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? வீட்டுக்காருக்கு வெளிநாடு வேலை என்ன பண்றது? இது என்ன அது? அங்கிட்டு ஒரு ஆளுக்கு வெளிநாட்டு வேலை, நீ உள்நாட்டு வேலைன்னா எப்படி? கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருந்துட்டு வரலாம். இப்போ நான் அமைச்சு தரேன். வெளிநாட்டு அமைச்சு கொடுத்து கருப்பசாமி எனக்கு என்ன பண்ற? மாளிகை வர சங்கிலி கருப்பன் உத்தரவிட்டு இந்த சேலம் மாளிகை வர கருப்பன் ஓடுறது நல்லபடியாக அமைச்சு வலியுறுத்தி எந்த ஒரு கஷ்டத்தும் இல்லாத பல போட்டி கண்டிஷன் இல்லாத கருப்பை வெளிநாட்டு வாய்ப்பை அமைச்சு சிறப்பா பேரும் புகழும் இந்த மாளிகை வர கருப்பை அமைக்கிறதா. இது சத்தியம்டா. உத்தரவிட்டு நீங்க மன சங்கடத்தில் இருக்குது, நீங்க எல்லாம் நீங்க தேவையில்லாத வேற செலவா இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க வேணும் சொல்லி வச்சு உன் கணவனும் கேட்கலையா? நீங்க நடுத்தருவில் என்ன விட்டுட்டான், நான் எல்லாம் யாரு எதை இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குற. மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு மனம் புரிஞ்ச அளவுக்கு வலியுறுத்தி கொடுக்கணும். புரியுதா? நீங்க மன கஷ்டத்தோட விட்டுருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி காதல் திருமணம்னு வருது. யாரு சொல்லி வச்சு கேட்காத கல்யாணம் காதல் பண்ண இப்போ பிரச்சனையா இருக்குதுங்கிறதுனால அவன் மன கசப்பா இருக்கு. உண்டா இல்லையா? என்ன பண்றது? களத்துக்கு போடுற தலையில என்ன பண்றது சொல்லு. கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன், கொஞ்சம் படிவடியா சரி பண்ணி தரேன். கருப்பசாமி எந்த பாதிப்பும் வராது. என்ன பண்றது? நீ பூவை வச்ச ஒரு எச்ச துப்பி வைக்கணும். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கெல்லாம் போயிடுச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணலாம்? ஒன்றுபடுத்தலாமா? என்ன இருந்தாலும் கருப்பசாமி வீட்டுக்காரர் இல்லாத அந்த பெண்ணு இருக்கிறாங்களோ இல்லையா? கருப்பசாமி அது கண்ணிலையும் உழுவ வேணாம், எங்கிட்டு போனாலும் அதுக்கிட்ட எதையும் சொல்லாத. கருப்பை உத்தரவிட்டு அதை வந்து இன்னைக்கு அதால் இன்னைக்கு கண் பார்வை அப்படின்னு இன்னைக்கு தீர்க்க முடியல. இன்னைக்கு நீயே என்ன சொல்றதுன்னு தெரியல முடியாத இருக்குது. கருப்பசாமி அதை வந்து நம்ம வீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துறேன். வருமானம் அப்படின்னு பார்த்தாலும் அவனை நான் வருமானத்தை வலியுறுத்தி கொடுக்க வைக்கிறேன். புரியுதா? எந்த ஒரு குளர்வு இல்லாத எந்த ஒரு குறவும் இல்லாத தீக்கிறேன். இங்கிட்டு ஓனா நீ இங்கிட்டு போறேன்னு எதுவும் சொல்லாத. கருப்பசாமி நான் பார்த்து வலியுறுத்துறேன். வேற என்ன கேட்குற? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? இன்னைக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடபாடு இல்லாத கருப்பசாமி மாற்றி அமைச்சு வலியுறுத்துறேன். சரி, கருப்பசாமி வேலூர். வேலூர் யார்? ராயவேலூர். ராயவேலூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்கு. கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையில் இருக்கணும்.
இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்கவலை தெரியலங்க. அதே மாதிரி கருப்பசாமி வாழ்க்கைப்பட்டுட்டோம், நீங்க ஏமாந்து நிக்கிறோம், நீங்க மக்களை கரை சேர்த்த முடியாத தவிச்சிட்டு இருக்கிறோம், நீங்க தேவையில்லாத பாக்குறீங்கெல்லாம் என்ன தவறா பேசுறாங்க. ஆனா கருப்பசாமி நான் நீதிக்கு நேர்மையா இருக்கிறேன், ஆனா யார் எதை தவறு பேசணும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு கேட்குறேன். தோட்டுக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்களுக்கும் கல்வியில சிறப்பா ஒரு வாய்ப்பு அமைக்கணும். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ஒன்று உட்கார வச்சுட்டா பரவாயில்ல, இன்னைக்கு யார் யார் என்ன ஏசனாகல அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு கூட நிற்கிறேன் தாய். அதே மாதிரி கருப்பசாமி தார தோஷம் 2 வருது. யாருக்கு 2 திருமணம்? நீ 2வது உண்டாட்டியா? கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைவாக இருந்தாலும் தீர்த்துறேன் தாய. எந்த ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் மாளிகை வர கருப்பு உத்தரவிட்டு நான் தீர்த்துறேன். என்ன பண்ணலாம், ஒன்று ஒத்துலாமா? இப்படி அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு மன சங்கடத்துல இருக்கிறேன். அவன் இருந்தாலும் இன்னைக்கு உன் கூட ஒட்ட முடியாது, புரியுதா? உன் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிடுது, புரியுதா? இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு 3ஆம் மனுஷனால உன் வாழ்க்கை கெட வாய்ப்பு வருது. உஷாரா பார்த்து ஏமாத்துடுவாங்க. இன்னைக்கு நீ பொருளாதாரத்துக்கும் சரி பொருளுக்கும் சரி மக்களை காக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தவறான வழிக்கு உன்னை பயன்படுத்துவாங்க. தைய உஷாரா இருந்துக்கோ. கருப்பசாமி எந்த ஒரு குளர்வு இல்லாத தீர்த்து, புரியுதா? என்ன கருப்பசாமி நான் பேச வைக்கிறேன். தெரியாத பேசிட்டு இருக்கிறாங்களா உங்ககிட்ட? வந்திருக்கீங்களா? சரி கருப்பசாமி சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரம்பா. சரி பவானி. பவானி வராங்க சார். பவானிப்பா. தொட்டு கும்பிட்டு நில்லுங்க. உனக்கு கல்யாணம் ஆகணுமா? சரி அங்கிட்டு உட்காரு. இங்கே உட்காருங்க, கூப்பிடுவாங்க. எந்திரிச்சவங்கண்ணா இப்படி உட்காரு. திருமணத்துக்கு கேட்க வந்துருக்கியா? இங்கிட்டு உட்காருங்க, உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி வாழ்க்கையே பல போராட்டத்தில் நிற்குது. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் கருப்பசாமி நீ தான் மாற்றி அமைக்கணும், புரியுதா? நான் என்றைக்கும் உன் கூட நிற்பேன், புரியுதா? உனக்குன்னு எத்தனையோ கஷ்ட நஷ்டம் பல அவமானத்தை பட்டுட்டுதாங்க, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி டைலரிங்க அப்படின்னு சொல்லி இதுதான் டைலரிங்காக இருக்கிற கருப்பசாமி. உனக்கு என்ன, உன்னுடைய வயிற்றுக்கு அரஜான் வயிற்றுக்கு நீங்கள் கஞ்சா கூட நீ கஷ்டப்படுற, கட்டண கனவை இருந்தோ புரோஜனம் இல்லையே, புரியுதா? உன்னுடைய பொருளாதாரத்துக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் தடையா இருக்குது. யார் எதை தடை பண்ணாலும் கருப்பசாமி, புரியுதா? இந்த சிவனுக்கே கட்டுப்படாத கருப்பசாமி நானும் இருக்கிறேன். இந்த சிவனுடைய அம்சத்துல நீயும் இருக்கிறதாயே. உனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நான் சேர்த்துறதாயே. இப்போ கொஞ்சம் கல்வியில கொஞ்சம் தடையா இருக்குது தாயே. ஆனால் கருப்பசாமி அதை புத்தியை மாற்றி அமைக்கிறேன். புத்தி அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் மாற்றத்தில் இருக்குது. கருப்பசாமி இன்னும் ஒரு 15 நாள் போகுது, புரியுதா? 7.5 சனி இப்போ முடியுது, புரியுதா? ஆனால் கருப்பசாமி அதை மாற்றி அமைச்சு அதுக்குன்னு உள்பட்டு வலியுறுத்துற கருப்பசாமி என் பிள்ளைங்கிட்ட அழைச்சிட்டு வா. நீ எழுதுறப்ப இது வந்து என்னை பார்த்துட்டு என் மடியில் பேனாவை வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லு. கருப்பசாமி நான் பார்த்து அதெல்லாம் பாஸ் பண்ணுவேன், புரியுதா? எதுக்கும் அஞ்ச வேண்டாம். மக்களுக்கு கல்வியில் சிறப்பாக வலியுறுத்துறேன். பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த கருப்பசாமி வேற என்ன கேட்குற? அதான் சொல்ல, இன்னைக்கு பார்த்தாலும் 7.5 சனி எல்லாம் ஒரு முகமாக தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. கருப்பசாமி இன்னைக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருக்கணும். யாருக்கு?
கொஞ்சம் உன் மகனை நெருப்புட்டியும் தண்ணிக்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருக்கு. கருப்புசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் கட்டுமனையிலையும் அன்றைக்கி பார்த்தாலும் பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு 21 பந்தியில் கல் சிலை வச்சிருக்கு. கருப்புசாமி இருக்கணுமே. உன் பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருந்ததா? அந்த சொத்தெல்லாம் இருந்துச்சா இல்லையா? அதை கருப்புசாமி அதை எடுத்தும் கும்பிடலை. நீங்கள் பல கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகிட்டு இருக்கீங்களா? பல பிரச்சனை நீங்கள் பார்த்தா உனக்கே கத்தி வச்சிருக்கணும். அதான் சொல்ல இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த குழந்தைய வச்சா நீ வழிபாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கருப்புசாமி நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்துறேன். இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத மக்கமாருக்கு கல்வியில் சிறப்பாக வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத தீர்த்தறையா கருப்புசாமி நீ அதிலே பாரு. கருப்புசாமி இங்கிட்ட அழைச்சிட்டு வா. நான் கருப்புசாமி நான் தீர்த்து எந்த ஒரு ஊழி செலவுலாம் கருப்பை காப்பாற்றுறேன். இன்னைக்கு மக்களுக்கோசம் தான் இன்னைக்கு பல கஷ்டப்பட்டு நீ வண்டி வாகனத்தில் ஓடிட்டு இருக்கிற. இன்னைக்கு அதான் அவங்க பொருட்டான்னு நினைக்கிறீங்க. விளையாட்டு பிள்ளைகளாக இருக்காங்க. ஆனால் கருப்பை ஓடிட்டு காட்டுறீங்க. அது கூட இன்னைக்கு அழைச்சிட்டு வா. நான் பார்த்துருக்கேன். மனசுல பார்த்து தான் உங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு அதை மனம் முடிச்சிருக்கணும். இன்னைக்கு அந்த குழந்தைக்கும் உன் பாலகனுக்கும் இன்னைக்கு அவன் சொல் பேச்சு கேட்கல. இன்னைக்கு அவனுக்கும் உடல்நிலை சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கருப்புசாமி அது எந்த ஒரு குளரும் இல்லாத நான் தீர்த்தேன். புரியுதா? கருப்புசாமி நான் அமைச்சு தரேன். எங்கிட்ட அவன் இங்கிட்ட அழைச்சிட்டு வரணும்ல. கருப்புசாமி நான் கனியை தரேன். அவனுக்கு உள்ளு கூட எந்த ஒரு குளரும் இல்லையாதான் தீர்த்தறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக தான் தீர்த்து கொடுத்தேன். கருப்புசாமி இன்னொரு 3 மாசத்துல அவனை நான் இங்கிட்டு கூப்பிட்டு வரேன். புரியுதா? எந்த ஒரு மன நிம்மதியோட போ. புரியுதா? எத்தனையோ பொருளாதாரம் பணங்காசு பவுனெல்லாம் அழிஞ்சிருச்சு. புரியுதா? எதோ அழிஞ்சாலும் கருப்புசாமி நான் அதை வந்து மீட்டு கொடுத்துறேன். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் நான் தீர்த்தறேன். எந்த ஒரு தான் சொல்கிறேன், எந்த ஒரு குளரும் இல்லாத அந்த கருப்புசாமி நான் தீர்த்து கொடுத்துறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு நீ கோளாறுன்னு மனசுல சங்கடம் நினைச்சா ஒரு அச்சாரம் அமைச்சு தரேன். பொதுவாக உன் வீட்டில் வச்சுக்கோ. இன்னைக்கு முன்னோர்களுடைய பாவச்செயலும் சாபத்தை நான் படிப்படியாக காய்ச்சி கொடுத்தேன். கடன் பிரச்சனையா இருக்குது. உட்கார். உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை. கருப்புசாமி மன வேதனை தீரலை. கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டையாக வருது. இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு ஒரு முடிவை நீ எடுத்துருக்கு. மாலை வர கருப்புசாமி உத்தரவிட்டு என்னை நாடி என்னை நம்பி வருதாயே. உன்னுடைய குறைய தேய்க்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தையும் போய்க்கிறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது. எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத வழிவகுத்து கொடுத்து இந்த மாலைக்கு வர கருப்பு மூட நிற்கிறேன். உனக்குன்னு உன் மக்களுக்கும் உன் கணவனுக்கும் இன்னைக்கு தேவையில்லாத சலுப்பு சங்கடம் சண்டை தேவையில்லாத இன்னைக்கு அவச்சொல்லு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கருப்புசாமி இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை. நீ நீதிக்கு நேர்மையா இருக்கிற. இருந்தாலும் உன் மேல தவறா சொல்லி இன்னைக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கிறோம். யார் எதை சொன்னாலும் கருப்பு உங்களோட நிற்கிறத. உனக்கு எந்த ஒரு குளர்வும் இல்லாத இந்த கருப்புசாமி உங்க மட்டும் காப்பாற்று. போ. கருப்புசாமி யாரு? டைலருங்க. அதான் சொல்றேன், நீ உனக்கு நான் அமைச்சு தரேன். சும்மா இருக்கிற நேரம் உனக்குன்னு உண்டானதை நீ அமைச்சுக்கலாம். கருப்புசாமி அதையே நான் பர்மனெண்ட் அமைச்சிடலாமா?